என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அம்முவின் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ராமர் காட்டிய வழி. ராமர் அவரோட முழு வாழ்க்கையிலையும் நமக்காக நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கார். அதில் நான் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பேச போகிறேன். ராமர் இலங்கைக்கு போகிறதுக்காக பாலம் கட்டினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் அவர் பாலம் கட்டும்போது அவர் கூட இருந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாமே அவருக்கு உதவுனது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படியே அதை உதவும் போது அந்த பெரிய குரங்கு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன அணில் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுருக்கு. அது என்னென்னா, அதோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கூழாங்கற்களையும் மணல் துகள்களையும் கொண்டு வந்து ஒவ்வொரு பாலம் கட்டின பாறைங்களுக்கு இடையில் அந்த மணல் துகள்களையும் கூழாங்கற்களையும் நிரப்பிச்சு. இதை பார்த்துட்டு இருந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாம் அணிலை பார்த்து ஏளனமாக சிரிச்சுது. அதோட அது செய்கிற வேலையால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அதை மன வருத்தம் பண்ண வச்சுது. ஆனால் அணில் தன்னால் ராமருக்கு உதவ முடியலையே அப்படின்னு நினச்சி ராமர்கிட்ட போய் தான் செய்கிற வேலை அவருக்கு எந்த விதத்துலேயும் உதவியாக இருக்காதான்னு சொல்லி வேதனைப்பட்டுச்சு. அப்போ ராமர் அந்த குரங்கு கூட்டத்தை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச பெரிய பெரிய பாரத்தை எடுத்து எனக்காக உதவி செஞ்சு இந்த பாறாங்கற்களை அடுக்கி கொடுக்குறீங்க. ஆனால் அந்த அணில் நீங்கள் அடுக்கி வைக்கிற அந்த பாறாங்கற்களை இணைக்கிறதுக்கான வேலையை தன்னால் முடிஞ்ச எவ்வளோ பெரிய பாரத்தை முடியுமோ அதை கொண்டு வந்து இணைச்சி வச்சுருக்கு. அப்படி அதை இணைச்சதுனால தான் அந்த பாலம் எந்தவித நடுக்கமும் இல்லாமல் நிலையாக நிற்கிது. அப்படி அது செய்கிற இந்த உதவியால் தான் இன்றைக்கி அந்த பாலம் பூர்த்தி அடையுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை செய்கிற ஒரு ஜீவனை நீங்கள் இப்படி சங்கடப்படுத்துறது தப்பு. நீங்கள் செஞ்ச உதவி தான் பெருசு, மற்றவங்க செய்கிறது சின்னதுன்னு எப்போவுமே உதவியில் வித்தியாசம் பார்க்காதீங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் பூர்ணத்துவமாக இருக்கும்னு அந்த குரங்கு கூட்டத்துக்கு அறிவுரை சொல்கிறாரு. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச எந்த உதவியை எந்த ஒரு உயிரினத்துக்கும் 1 அறிவுலேருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் எந்த உயிரினத்துக்கும் செஞ்சாலும் அது கடவுளுக்கு செய்கிறதா அர்த்தம். நாம் எடுத்திருக்கிற இந்த பரப்பில் நம்ம வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நம்ம கடந்து போகிற பாதையிலையும் நம்மளால் முடிஞ்ச நம்மளுக்கு தகுந்த ஏதோ ஒரு உதவியை யாரோ ஒருத்தருக்கு செஞ்சோன்னா அது நம்ம கடவுளுக்கே செய்கிற உதவியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்நாள் முழுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சோன்னா நம்ம கடவுளோட அரவணைப்பில் வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கடவுள் கொடுப்பாருன்னு முழு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை தொடரலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஏதாவது என்னோட கமெண்ட்ஸில் சொல்ல விரும்புனீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.